மீன்கள் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகோ விரைவில் அரங்கேறோ அம்பரத்து போடா அம்பரத்து பூவன் மஞ்ச கொண்டு போடப்பா தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து சேரி சொன்ன மயிலே மயிலே மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போ மொழி பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போ மொழி பேசடி மாப்பிள்ளையாலே உன்னாலடி மகராஜி கொல் கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்னே அம்மாடியோ வெட்கம் என நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டிலோ சித்திரிச்ச வானம் சிரிக்கக் கண்டே ஐயரதையா தானே தம்மா ஐயரதையா கண்ணாலே கண்ணம்மா ஐயரதையா ஏதைய வரையற புள்ளிய வரையற தையற தைய தையற சித்திர செவ்வாடும் சிரிக்க கண்டேன் ஐயரதையா தானே முத்தம்மா ஐயரதையா நானே கண்ணம்மா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா 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 போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பாப்பா நான் திரும்பி வருவரை கரையிலே நிற்பார் உணவு இல்லை உறவு இல்லை வாடுவா உறவு இல்லை உறவு இல்லை வாடுவா என் முகத்தை பார்த்தே அவன் துள்ளி துள்ளி வருவார் அன்பான முத்தை அள்ளி அள்ளி தருவார் சொக்கி சொக்கி நிற்பார் சொக்கத்தங்க போல தைய வர யார புள்ள வர தைய தைய தையர தை சித்திர செவ்வாடும் சிரிக்க கண்டேன் ஐயரதையா தாளே முத்தம்மா ஐயரதையா நொக்கடி உன்னை தேடி ஆத்து பக்கம் வந்து பார்த்த போது இருந்தேன் மந்தாரத்தடி பூ போல் ஊட்டியிருந்தேன். அன்று எங்க அப்பா வந்தாங்க கைதட்டின உலகங்களை சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னடா அது என்னவோ ஒரு பயலடா என்ன சொன்னேன் கேக்குறேன் இல்ல இன்னொரு பயலு தலைமுறை பயலுல இளைய இளைய தலைமுறை இப்படி பிறந்து கிடக்கடா ஐயா இளைய தலைமுறை இப்படி படுத்த உண்மையில நாடாமே இருக்கு. சரி எங்க அப்பா வந்தாங்க எங்க அப்பா எழுப்பிடும் உங்க அத்தாச்சி வர போறா முக்கியமான சீன் நடக்க போகுது உங்க அத்தாச்சி பாட்டு அப்புறம் போடுங்க. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. காவலை பாருன்னு சொல்லுவார். நம்ம காதல் தான் முக்கியம். உங்களெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. பொண்ணே கிடைக்காம இருந்து பொண்ணு இன்னைக்கு தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. என்னன்னே சொல்ற? அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல தான் இருக்கு. இந்த ஊரு தான். என்னன்னே சொல்ற? தேனத்தி வயல்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஐயோ அப்படியே தாமி துடியான தெய்வம் பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை. தெய்வம் துடியான தெய்வம். ஆமா துடியான தெய்வம் ஐயனாரு. கண்டிப்பா அவசியம் அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல வருவா. அவ்வளவு அழகா இருப்பாளாம். என்னன்னே சொல்ற? எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப நீங்க பாக்கலையா? நான் இதுவரை பார்க்கல. பார்க்காம நேருக்கு நேரம் பார்க்கல. இன்னைக்கு தான் அவளை சந்திக்க போறேன். அப்படியா? அவளுக்கு எனக்கு இந்த மாசம் ஆடி 37ஆம் தேதி அவளுக்கு எனக்கு கல்யாணம். ஐயா அண்ணே அவர் ஏன் கோபப்படுறா தெரியுமா? ஆடி 37 தேய் உரையில போய் கல்யாணம் வச்சா. அப்படி ஓ அப்படி சொல்றீங்களா? 38ல வேணே 38 கிருவே உண்டாருது இல்ல. அப்படியா? அந்த ஆடி மாசம் எனக்கு அவளுக்கு கல்யாணம். இந்த மாசம் கடைசியில அவ வர போறா. அவளை பார்க்கணும், கட்டிப்பிடி. அவ பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? எந்திரி. ஒன்னே எந்திரிக்கு சொல்லடா. அவ பேரு எந்திரி. ஓஹோ. இப்ப வந்துட்டு போனால அவ அண்ணன் எந்திரி. அவருக்கு நீ என்னவோ பெட்ல படுத்து கிடக்க மாதிரி. ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி. நீ எந்திரி ஐயா எந்திரி. உன் குழந்தைய வர போறா. அண்ணே அவளை இப்பதான் நேருக்கு நேரம் பார்க்க போறேன். அவளை பார்த்து நாளைக்கு நினைச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னத்தையே என்ன அடிக்க சொல்ற? மனசுல படக்கணும். இவளை விட்டுட்டோமே அப்படின்னு. என்னாச்சு? யாரோ வந்துட்டு போறானே. அவசரப்படாத. அதுக்குள்ளே உனக்கு அத்தாச்சி வேணும். அவசரப்படாத. அக்கா எந்திரிக்க. உன் ஆத்திர வரா. மணமகளே மணமகளே வலது காலை எடுத்து வைத்து. எங்கடா
அண்ணே பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலையா? பார்க்கலையாடா? குணம் இருக்கும் குணமழகே இருந்துட்டேன். ஹலோ, 1000 பேச்சு கேட்கலங்க. டேய் ஆத்தி, அடியே ஆத்தி, தர்பூசணியே இருக்க முடியலடா. பார்த்தா எனக்கு திரும்பி வருதுடா. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு. ஹலோ, முக்காடு விடாது, குடும்பம் முக்காடு விட்டு போயிடுறேன். முக்காடு எடுங்க. நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ, இல்ல அவங்க வீட்டுல இருந்து பஞ்சு மில்ல விளாக்குறீங்களா? என்ன ஹலோ, இங்க வாங்க, கோச்சிக்கிறாங்க, வாங்க. யாரு என்னன்னு விவரத்தை சொல்லுங்க. நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஏன் உங்களுக்கு குண்டி ஒரு பக்கம் புறச்சுக்கிட்டே தான் இருக்குமா? அது சில பறிச்சு நான் எந்திரியா? ஐயோ, என் தலையில இடி விழுந்துருச்சு. உன்னைய பார்த்தா எனக்கு எந்திரிக்காது போலயே. பாம்பு கடித்து இந்த நிலைமை ஆனதா? அடியே எந்திரி. போடி போடின்னு பேசாதீங்க. இப்படி சொல்லாத. உரிமை உள்ளவன் தான் போடி வாடி. உன்னை கட்டிக்க போற வேணாம். நான் கட்டிக்கிறல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை. ஏன் இந்த சால் போட்டு தான் வருவீங்களா? இந்த பேண்ட் சட்டைக்கு சால் போட்டு இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். நான் தமிழ் பொண்ணு அடக்கமானவன். சரி சரி, போடி வாடின்னு பேசாதீங்க. உங்க குழந்தை திரும்ப சொல்றான். என் தம்பி ஐயா எடுத்துக்க அத்தாச்சி. போடி வாடி. முகத்தை என்னன்னா சூம் பண்ணி வேற எதாவது எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடியே எந்திரி. போடின்னு பேசாதீங்க. ஏன் எனக்கு கட்டிக்க போறவங்க பேசுறேன். எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னு வெறுத்து வெறுத்து பேசாத. நான் கடுப்பாயிடுவேன். அவசாரி முண்டை கொண்டுட்டே ஏதாவது நோவுன்னு சுருக்கப்பட்டு ஏதாவது நோவுன்னு கத்துனா பெரிய ஆங்கிலம் படிச்சவங்க. அடியே எந்திரி. எனக்கு இந்த நம்ம கல்யாணம் பண்றோம், அப்படியே குடைக்கானல் போறோம். அண்ணே சும்மா அவள்கிட்ட வாயை கொடுக்காத, அவளை குறுக்கலுக்கு பட்டு. எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லை? நான் உங்களோட தொழில் பண்ணு தான் வந்தேன். ஆனா சொல்லிட்டு போறக்கா வருவாங்களா? ஒரு ஆம்பளை பையனோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். பாத்தியா, அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைன்னு நினைக்கல அவங்க. நகை வைக்கிற வேலைக்கு எப்படியாவது தண்ணி விட்டு கொண்டு வாக்குறாங்க தலையில. இருடி, என்ன பெரிய நகை பெருசா வைக்க? ஒரு பவனும் 1500 ரூபா வைக்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா வைக்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனா இல்ல தேவைப்பட்ட கவரிங் கடைக்கு போனாடா? சார் இப்ப ஏண்டி 1.5 லட்சம் ரூபா வைக்குதா? 1500 ரூபா வைக்குதா? 2 லட்சம். 1.5 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய் நகை அடை வச்சிருக்கேன். திருப்ப முடியாது. ஏன் நான் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருக்கேன் தெரியுமா? ஏண்டி? நான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். என்ன அப்படி லட்சியமா இருக்கீங்க? பட்ட படிப்பு முடிச்சுட்டு தான் மேரேஜ். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்துல கல்வி முக்கியம். கைதிட்டம் யோசனை பண்ணி ஏன் தட்டணுமா? அப்படி சொல்லாதடா அத்தாச்சிய. நீ ஆளு மோரையை பார்த்து நீ சொல்ற அத்தாச்சிய நீ கைப்பற்றுதே அவளே. அண்ணனா வரும்போதெல்லாம் நல்லா தான் பேசினேன். இப்போ பொம்பளை போட்டு வரணும் எழுதி ஆக்குறேன். இப்போ வெறுத்து பேசுறேன். நீ படிச்சானு. சரி, அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறது சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போறியா? இருடி, அப்புறம் படிக்க வைக்கிறோம். கட்டிக்க போறேன், படிக்க வைக்க மாட்டேனா? நான் படிக்கிறது பிஆர்சி. என்ன ஒன்னே போடுங்கன்னா அவனுக்கு கோவம் வருது, ஒண்ணுமே புரியல. இன்னுமே என்னை வச்சுக்கிற போறேன். உங்களா? அப்ப நீங்க 2 பேரும் கிட்டிதான் அடிக்கலாம். ஏமாந்து மெக்கானிக் வேலையை விட போறேன். அடியே எந்திரி. நான் படிக்கிற படிப்பு பிஆர்சி. பிஆர்சி ஏம்பல் டு காரைக்குடி பஸ் மாதிரில தெரியுது. சரி, பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா தேவகோட்டை சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட் 1 2 3 எகனே நிக்காது. அப்படியா? ஏன் இந்த கல்யாணத்துல இவ்வளவு இஷ்டம் இல்லாம? ஏன் இல்ல? நான் அரைப்படி அரிசி எங்க வீட்டுல வேக வைக்க சொன்னாலே அதை வடிச்சு இறக்க முடியாது. இல்ல பூரா அவசர பேலா இருக்கேன். எடுங்க, அவங்க பார்க்கட்டு மக்கள் எல்லாம்.
இதான் தலைமுறையில அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்க முடியாது. சரி. ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 அரிசி வேக வைக்கணும். அதே என் உருவம் தான் அப்படி லோடு இழுக்காது. எங்க லோடு இருக்காது, பெரிய மண்பானே உள்ள வச்சிருக்கோம். எல்லாரும் அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டி உள்ள வச்சிருக்கோம். அடியே எந்திரி. அது மட்டும் இல்லைங்க, நான் இருப்பது 30 கிலோ. சரி. நீ 90 கிலோ. சரி, அழுகாத. ஒரு ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு. வாழ்க்கையில பயம் இருக்கப்படாது, வாழ்க்கை தான் முக்கியம். வாழ்க்கைன்ற அந்த ஓட்ட உலக்கம் இருக்கான்னு நான் தெரியல. அடியே எந்திரி. அப்படி வெறுத்து பாசாத. வா, நீ நல்லா நிக்கிற, திடீர்னு குண்டிய சொரிஞ்சுக்கிற. பாடி பாடி அவன் உன்னை உன் மேல கண்ணா இருக்கேன். ஒரே தான் சாயாத முதுகுல குத்துது. பின்னால ஒளியாதடி. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் குழந்தை உன் மேல கண்ணா இருக்கேன். நீ சாலை எடுத்துக்க, லேசா போட்டோ எடுத்துக்கிட்டு நாளைக்கு மெக்கானிக் செட்டில் போய் யோசனை பண்ணுவேன். அத்தாச்சி இப்படி இருந்துச்சு, இதை டைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நம்மளாம் எங்கே போற தெரியுமா? காட்டுக்கு போறோம். உன் தங்கச்சி வரா, இப்போ வருவா பாரு. அவ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. அடியே கிளப்பு. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? நம்மள இப்ப எங்க போறோம்? ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்னது? நீ எனக்கு இன்னுமே தேவையில்லை. தேவையில்லையா? தேவையில்லை எனக்கு. நீ வேணாம். இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்காத, என் முகரையில முழிக்காத. மரியாதையை நொப்பை விட்டு போயிரு. ஏன், என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? எனக்குன்னு ஒருத்தி. நான் உங்களுக்கு எதுல குறைச்சேன்? இந்த தேனத்தி வயல்ல இருப்பியா? முகரை இருப்பாரு. இந்த ஊர்ல இருக்கா. எனக்குன்னு பிறந்தவ. யாரவ? சக்காலத்தி. எங்க வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? அவ பரதக்கலை படிச்சிருக்கா. இந்த பாரு. யாரு? மாமா. மாமா. மாமா ஓமன் போலி ஊசி. யாரு மாமா அது? இந்த மேடம் தான். மாமா. ஐயா எம்ஆர்ஐ ஸ்கேனா சிடி ஸ்கேனா உங்களுக்கு? அவங்க இருக்க அளவுக்கு கண்டிச்சு போட்டு நிறுத்தி அவசரப்பட்ட கொண்டே. ஐயா இன்னும் ஒன்னே அடிச்சா இவன் அழுகுறானே. வலிக்கு நாங்க 2 பேரும் படிக்கும்போது லவ் பண்ணவங்க இவங்க. இவங்க யாரு? இவங்க தான் நான் கட்டிய பேர். இவங்க பேரு எந்திரி. இவளை பார்த்தா எந்திரிக்குமா? என்ன பார்த்தா ஒண்ணே பார்த்தா எந்திரிக்கணும். நமக்கு இவளை பார்த்தா முதல்ல எந்திரிக்குமா? எந்திரிக்கவங்களுக்கு சுருட்டு உள்ள படுத்துக்கும். அவ மதம் மாறிட்டா. அங்க இருந்து வந்துட்டு நீ யார் மோலடி? எடுவட்ட முண்டை. ஆரி மோலடி. மரியாதை. போடா. ஏய் உனக்கு அவ்வளவுதான். அடே மரியாதையா போடு. யாரு அத்தும்லாம் போத்தும்லாம நீ தானே இவ குண்டி அளவுக்கு ஒரு கேவல வச்சிருக்கீ. இரு அது குண்டியா? அது என்ன ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் இறங்கி இருக்குதுன்னு? இதெல்லாம் ஏன் பண்ணல ஆக்சிடென்ட்ல தான். இது என்னமா? இதான் 1.5 குண்டியா? 1.5 1 1/4. நீ எல்லாம் பொம்பளையா மோல? பொம்பளைனா அட்டக்க ஒட்டக்க பாருங்க. நீ எல்லாம் பொம்பளையா மோல? பொம்பளையா பூலா தேவியா? என்ன கைய அடிச்சுக்கிட்டு என்ன? என்னடா உனக்கு? என்னடா ரசனா இருக்கால எழுபடுவே. எது என்னது? நீ என்ன ஒரு ஆளா? என் காலாளுக்கு ஒரு அடி. காலாளுக்கு கட்டமா இருக்குது. கால்ல ஒருத்தலா, என் கையில ஒருத்தலா, என் மண்டையில ஒருத்தலா. அவளை சொல்ல விட. குறுக்கழுத்து பறிச்சிருக்கா. எப்பல இருந்து? உனக்கு ஒரு ரசனை இல்லையா? பொம்பளை கிடக்காம உனக்கு நான் பொம்பளை கிடக்காம என்னையா சொல்றேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு மேல பொம்பளை கணக்கு தர்றாளா இல்லையா? அவ பொம்பளையா? நீ பொம்பளைக்கான கொஞ்சம் கூட அறிகுறி தெரியல. பொம்பளையா? இது என்ன? இது 1.5 குண்டி. 1.5 குண்டி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படிதான் ஒட்டச்சு போடுவேன் தெரியுமா? உனக்கு நான் இதுலயே மிதிச்சு விடுவேன். நீ பொம்பளையா? முதல்ல நீ பொம்பளை எல்லாம் போல அடக்க ஒடுக்கமா இருக்கணும். பனை மரத்துல ஏறு. நீ போய் வாழை மரத்துல ஏறு. நீ போய் முருங்கை மரத்துல
பஸ்ல ஏறு. ஓ லட்சண மசர் தெரியாதா எனக்கு? ஓ லட்சண மசர் எனக்கு தெரியாது. ஏய் பாடி. ஏய் நீ போடி மர. அப்படியே அடிச்சு புடி அடிச்சு. எங்க நீ சொல்லு மர பாப்பா. ஏய் நீ போடா மர எடுபட்ட மர. சொல்ல கூடாது. ஏய் நான் சொல்ல கூடாது பாத்தே. உன்னை பத்தி அப்படி புட்டு புட்டு வைப்பேன். யாரு புட்டு வைப்ப புட்டு. ஏய் எதுக்கு இது பண்ற? ஏய் சொல்லு என்ன பண்ணுவ? வாழ்க்கைய கெடுக்க வந்தவ. யாரு? 15 வருஷம். ஏடா 15 வருஷம் நீ பெட்டி கார வச்சிருந்தியா? நீ 20 வருஷமா ஆல்ரவுண்ட் கார வச்சிருந்தியா இல்லையா? யாரு? நீதான். ஆமா நான் ஆல்ரவுண்ட் கார வச்சிருந்தேன். நீ மின்ன கார வச்சிருந்த. நீ தான் தாளகார வச்சிருந்த. நீ கோயில் பூசாரியா வச்சிருந்த. நீ மைக் செட்டுக்கார கூட தான் வச்சிருந்த. ஏய் ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளை. அப்போ நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏய் இந்தா. மண்ணு சாவுடா. நீ எல்லாம் சாவ. அந்த புடிடா. ஏய் ஏய் குடிக்கு பே குடிக்கு. ஏய் நீ குடிச்சு சாவுடா. மாமா மகன் உடனே கல்யாணம் பண்ணா இந்த அவள ஒரு பொம்பளை அவளா சீ கருமம். அவ போய் ஒன்றரை குண்டி. ஒன்றரை குண்டி. அந்த முண்டை வாடி. இல்ல ஒன்றரை. வெண்ணுல தவுசர் பின்னால கடந்துச்சு முண்டைக்கு. மாமா என்ன மாமா இப்படி ஒரு பொம்பளையா? அழகா லூசு முண்டை. உனக்கு நான் தானே. இந்த லூசு. பாரு அத்தாச்சிக்கு மந்திரிச்சு வச்சிருக்கா குண்டிக்கு. அத்தாடி கூப்பிடுங்க எங்க அவ? இது உங்க அத்தாச்சி குட்டி மாதிரி. அடியே என்ன பயந்தி ரோடி போயிட்டாளா? எந்திரி. அவளை பார்த்தா மொளை எந்திரிக்குமா? அப்படி அவள் மட்டும் குறை சொல்லாத. பாடி அடியே தங்கச்சி வாமா. அத நீ என்ன போன கருப்பா பண்ற? வாடா தங்க. குமுற கோயிலே சேவல சுத்தி படிக்குது பாட்டு. நீயும் பதில் சொல்லி கேட்டு
என்ன ஆசிரம் எப்போ ரொம்ப சந்தோஷம். ஒரே சத்தமா இருந்து என்ன சத்தம் இங்க வெளியில? ஏய் என்னடி இது? நீ ஏன்டி அழுகுற? ஏய் என்னம்மா? என்ன என்னடி? ஐயோ என்ன பண்ணுவே? ஏன்டி என்னடி போச்சு போச்சுக்கிற? அம்மா போச்சா? அம்மா இங்க தானே இருக்கேன். ஏய் இது என்னம்மா? ஏறுவ மாடுச்சு. அம்மா போச்சுமான்னு சொல்றா. கொஞ்சம் சுருக்கி விட்டா. என்னடி இப்படி சொல்ற? வாழ்க்கை எப்படி போகும்? நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை கெட்டு போக விடுவேனா? விடுவேனா? என்ன போச்சு போச்சுங்க? என்ன போச்சு? அவன் என்ன பண்ண? ஏன் எங்க போன? எங்கேயும் போக மாட்டேன். நான் இருக்கும்போது தலைவி என்ற பொறுப்புல எதுக்கு இரு அப்பா எதுக்கு பொறுப்பை கொடுத்துருக்காரு? அண்ணன் பொறுப்பானால பொறுப்பை கொடுக்கணும். அதனால தான் என்ன பொறுப்போட இந்த இடத்துக்கு நம்ம வச்சிருக்காரு. சரியா? என்னடி நடக்குதுங்க? என்னது இது? ஏடி புதுசு புதுசா யாரோ வந்திருக்காங்க போல. எது வச்சுக்கிறாரா? எதுக்கு வச்சுக்கிறாரு? ஏய் என்ன நடக்குதுங்க? என்ன இந்த பிள்ளை? ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க. இவன் எனக்கு வேணாம். இவன் நம்ம குடும்பத்துக்கு சரியா வர மாட்டான். யாருக்கு? உனக்கு. நீ பெரிய பல்றாப்பட்ட பண்ண. முகர கடைக்கு இந்த பிள்ளை கிடைச்சதே பெரிய விஷயம். எனக்கு வேணாம். அவ இருக்கிற அழகுக்கு நீ எல்லாம் நீ கறி சட்டி மாதிரி இருக்க. நீ தான் நியாயம் வரும்ல. ஊருக்குள்ள நீ கேட்டு பாரு, நியாயம் வரும்லப்பா. உன் முகர கடைக்கு இந்த புள்ள கிடைச்சது கோயில் வச்சு கும்பிடுற நீ. இது யாரு? இது யாரு முன்னாடி? நாத்தனா மண்டையா பொழந்து போடுவேன். எப்படி நாத்தனா? எதுக்காக நாத்தனா? யார் சொல்ல நாத்தனாருன்னு? நான் எப்படி நாத்தனா? இவர் ஏத்தனார், நீங்க நாத்தனா. ஐயா கரெக்டா சொல்றா. என்ன ஏத்துனா? ஏத்துனானா தாலிக்காரி ஏத்துறது. யாரு கழுத்துல? நீ இந்த பிள்ளை கழுத்துல தானே கட்டணும். யாரு? நீ. இவன் எனக்கு வேணாம். என் மூஞ்சிலே முழிக்க வேணாம். எனக்கு இவதான் சரியாகவே. ஆனா இதெல்லாம் ஒரு அழகுன்னு எந்த ஆம்பளை அது விரும்புவானா? இதெல்லாம் ஒரு நீ எல்லாம் ஒரு அழகடி. இது என்ன சட? இது என்ன சடடி இது? அவளை எல்லாம் மரியாதையா பேசுறேன். ஆம்பளையா இல்ல பொம்பளையாடா? ஏய் ஆம்பளை மாதிரி பேசுறா. ஓட்ட இங்க வா, இங்க வா. ஏடி இங்க வாங்க. யார் நீங்க? இங்க வரக்கூடாது. அங்கே இருக்கு. எதுக்கு? என்னது? உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க. என்ன பார்த்து ஏன் நீங்க சந்தோஷப்படுறீங்க? இடத்துடைய தலைவி நானு. என்ன பார்த்து நீங்க என்ன சந்தோஷப்படுறீங்க? இந்த பிள்ளையை இது வரைக்கும் காதலிச்சு இப்போ இந்த பிள்ளையை கை விட்டுட்டு உங்களை பாக்குறாமே. அந்த பிள்ளைய கை விட்டானா? கை விட்டுட்டான். அதுலதான் இந்த கை வளைஞ்சது. என்னடா நடக்குது இங்க? இந்த பிள்ளைய விட்டுட்டு கொய். சரிவா, இதெல்லாம் நியாயமாங்க. இப்ப சரி, இந்த பிள்ளை கை விட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை விட்டு வேற பொண்ணை தேடினா என்ன பண்ணுவீங்க நீங்க? என்னைய கை விட முடியாது. ஏன்? கை ஒன்று வச்சாத்தே. என்னப்பா அப்படி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறிய? என்னுடைய குடும்பம் சிரிப்பா சிரிச்சு போச்சு. இதெல்லாம் நம்பிராஜ குடும்பம், நாதாரி குடும்பம் காரிட்டு துப்ப வராங்க ஊருக்குள்ள. எது? ஆளு முகர கட்டை பேர் முகர கட்டை. மூதேவி இங்க வா. என்ன இந்த பிள்ளை ஆடையெல்லாம் இப்படி போட்டிருக்கு? இதெல்லாம் யாரு எடுத்து கொடுத்தது? முன்னாடி சென்னையில படிச்சிருக்கா. அப்படியா? என்ன படிச்சிருக்காங்க? MTS. MBS-ஆ? MBS சங்கத்துல எல்லாம் இருக்காரு சுப்பிரமணியன். நீங்க நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நீங்களும் வந்து என்னை கோவிக்கிறீங்க. என்ன திறந்தாலும் எங்க அண்ணன் உங்களை விரும்பிட்டாரு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீ 7 அண்ணன் இருக்காங்க. யாரோ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. இது வேணாம், இது வேணாம். கருவா சட்டி. சந்தோஷம்னா வேணாம். சந்தோஷம்னா ஆனந்தம் தெரியாதா? ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா பூரிப்புனா பூரிப்புண்டையில சந்தோஷம். பூரிப்பு உண்டாகையில பூரிப்பு உண்டாகையில சந்தோஷம். சந்தோஷம் வரணும். சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரும்புனீங்க உங்க 2 பேரையும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அண்ணன் 7 நாள்ல நல்ல அண்ணனை பார்த்து இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த பிள்ளை நம்ம சுத்தி வருது. இங்கிட்டு வாங்க. என்ன நீங்க தான் நல்ல மனசா இருக்கு. சரி, ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னது? என்ன நெஞ்சு படப்பட துடிக்குது? பயமா? உங்களை பார்த்து நீங்க ஓட்டுக்கணும் வேணாம்ன்றீங்களா? இல்ல என்ன தெரிந்தாலும் எங்க அண்ணன் என்ன நெளியறீங்க? ஏன்? என்னம்மா? என்ன இப்படி வெக்கப்படுறா? வெக்கம் இல்லம்மா. வெக்கம் இல்லையா? மூதேவி, அது வெக்கப்படுறது வெக்கம் இல்லங்கிற. இதுவரை யாரு இதுலயும் ஒரு விஷயம் பாருங்களேன். அங்க பாரு, அங்க. ஐயோ
ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் போடணுமா? அண்ணா ஒரு விஷயம் வச்சுங்க, நல்லா காய்ச்சின பாலுக்கும் நல்லா கூச்சப்படுற பெண்ணுக்கு தான் சுவை அதிகமாக சொல்லி வச்சிருக்காங்க. கூச்சம் இல்லைன்னா பெண்ணாக பிறந்தது அர்த்தமே. நல்லா அழகா இருக்கு. இவர் தூக்காதீங்க கர்மாந்திரம். என்ன என்ன பெண்ணங்க ரேர்னு இருக்கு. ஐயோ உங்க நிறத்துக்கு அதுதான்டா சரி வரும். அடியே எந்திரி தூக்குங்க. பேர் என்ன? எந்திரி. எது நிஜமா? நாத்தனா இது என்னமா வித்தியாசமா பேரா இருக்கு? எந்திரி. எனக்கு என்ன பேர் எந்திரின்னு வச்சாங்களா? அன்னில இருந்து உங்க அண்ணனுக்கு எந்திரிக்கவே மாட்டேன். மரியாதையா பேசுறேன். கோயில்ல போய் பெருசா கட்டி சூடத்தை வாங்கி அதை வச்சு கொளுத்தி விட்டுரு. இது தலையில மூதேவி எதுக்குதான் இருக்கு? என்னது எதை சொல்றீங்க நீங்க? எதுல தலையில தானே? ஏன் தலையை ஆட்டாம இருக்க சொல்லுங்க. என்னது என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அப்பா வந்தாரு கண்ணு கருத்தமா கவலை பார்க்க சொன்னாரு. எங்க அப்பா பாத்தீங்களா நீங்க? அவர் என்கிட்ட வந்தாரு. உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு. என்னடா குடும்பம் அது? அசிங்கப்படும் 4 பேர் என்ன நினைப்பாங்க? அங்கேயே வச்சுக்கிறதா இங்கேயே வச்சுக்கணும். தப்பு தப்பா பேசுறேன். விவரம் சொல்ல வந்தாரு. அத சொல்லுங்க. ஏன் தப்பாவே எடுத்துக்கிற அந்த பிள்ளைய? நல்ல பிள்ளைய கெடுக்கிறத உங்கள மாதிரி ஆம்பளைங்க. அப்பா வந்து என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்னை போக சொன்னாரு. எது? காவலுக்கு கூட. அப்படி சொல்லுங்க. காவலுக்கு தலைமை என்ற பொறுப்புல என் மக போறான். அவ கூட நீங்க போங்க அப்படின்னு சொன்னாரா? இதுவரை காட்டுக்கு போயிருக்கலாம்? காட்ட பாத்திருக்கீங்களா? ஏன் என்ன இப்படி சொல்றீங்க? காட்டுக்குள்ள வரதுக்கு என்ன பயம்? நாங்க 3 பேர் போறோம். அப்பா பக்கத்து காட்டுல தான் இருக்காரு. அப்பான்னு அழுத்தா தப்பாம வரும்னு அப்பா சொன்னாரு. நீங்க வரலன்னு சொல்றீங்க. மிருகம் எது இருக்குமா? என்ன பயம்? பல மிருகங்கள்லாம் இருக்குமா? என்ன மிருகம் இருக்கணும் முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? யானை, சிங்கம், கரடி, புலித்திருச்செல்லாம் இருக்குமா? சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சொல்லு. சிங்கம், புலி, கரடி, யானை, புலி, சிறுத்தை. சிங்கம், கரடி, சிங்கம், புலி, கரடி, யானை, புலித்திருச்சே. சென்னையில படிக்க வச்சதே வேஸ்டா போச்சு. நீங்க சென்னையில படிச்சது இதுதான். எம்டிஎஸ் இல்ல சென்னையில படிச்சது இதுதான். இப்ப அவங்க சொன்னதுதான் சென்னையில படிச்சது. சரி அதுல பரவி வந்துட்டே இருக்கு. விரட்டுவோமா? மொத்த ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் மொத்த பிச்சாங்க. இல்லடா சென்னை சென்னை படிப்பு. பரவி விரட்டுவோமா? ஆலலோ 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 சோ ஆலலோ 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 சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டங்களா சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டங்களா சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி குட்டங்களா நம்மடோ நாமங்களா வந்து வந்த போறீங்களா ஆளலோ 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 ஒண்ணு கூட பார்க்கல. என்ன காரணம்? அது யானை பறவைகள் இல்லமா, ஞான பறவைகள். ஞானம் ஞானம் யானை ஞானம் யானை. டேய் அண்ணா என்ன பண்றது இந்த பிள்ளைய? யானை யானைங்குது. யானை யானை முகர யானை. அவ தேவலாம் உங்களுக்கு முகர கடை பாரு. நீ அதான் சொல்ற யானைன்னு. கேக்குறேன் மூக்குறேன் கம்பெனில படிச்சிருக்கேன். கேக்குறான் மூக்குறான் கம்பெனி எல்லா விஷயம் என்ன பாருங்க. இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா வேலுமலை சாரல் தவ முனிவர்கள் நடமாட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல இப்படி கூட்டம் பண்ணி விரட்டாம ஆளுக்கு ஒரு வந்து முருகெடுத்து பெறவேறணும். முனிவர்கள் யார் வந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து என்னென்ன இருக்குன்னு பாக்கவா? என்னது இருக்கு? என்ன இருக்கு? ஆசீர்வாதம் வாங்கணும். எண்ணெய் மொழிகள் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு போலாமா? அண்ணன் கூடவே இருங்க. அண்ணன் இந்த பிள்ளையை கழட்டி விட்டு மாதிரி உங்களையும் கழட்டி விடுவார். நீங்க என்ன ஏன் கூட வரீங்க? எதுக்கு ஏன் கூட வரீங்க? நீ என்னமா தங்கச்சி? நான் உனக்கு மதனிங்கிற மதனி பிடிக்கிற மாதிரியே தெரியல இருக்கு. அப்பா ஏன் கூட இருக்க சொன்னாரா? ஏன் கூட இருக்க சொன்னாரா? பாதுகாப்பு தலைவி தலைவி நோண்டாது தலைவி என்ற பொறுப்புல பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. என் கூட வாங்க சீக்கிரம். அண்ணன்
என்னடா அது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டேய், அல்லவலியா உங்க அட பிள்ளைங்க மூதேவி ஒரு பக்கம் தனியா கலண்டு நிக்குது. அது மட்டும் தான் கால் நிக்குது. வேற அதுவே கால் நிக்குது. ஐயே ஐயே. ஏய் எனக்கு அது பின்னாடி என்ன இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. ஒண்ணுமே இல்லை. ஏன் இது அண்ணே யார் இது? பெரிய அண்ணனா? பெரிய அண்ணன் மகரியா இருக்கு. உடையாண்டி உடையாண்டி. ஏன் அவரே எப்படி வந்தாரு? ஓ நம்ம காவல் பாக்குறமா இல்ல விளையாட்டு தன்மையோட இருக்கமா நீங்க சோதிக்கிற அதுக்கு பொம்பளை வாசம் போட்டு வரலாமா? அதுவும் நீ காதலிக்கிற உன் முகர கடைக்கு போலாமா? ஆனாலும் சோ